அண்மையிலே இடம்பெற்ற ஒரு கைது சம்பந்தமாக சில விடயங்களை சொல்ல வேண்டும். நீதிமன்றத்திலே அந்த வழக்கு இருக்கிற காரணத்தினாலே அந்த விடயத்தை பற்றி நான் பேச விளையவில்லை. ஆனால் அது சம்பந்தமாக எந்த சட்ட பிரிவின் கீழே தற்போது போலீசார் நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு சகலருக்கும் செய்ய வேண்டியது அத்தியாவசியமாக இருக்கிறது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்திலே இரண்டாம் பிரிவு, முதலாம் உபபிரிவு, ஆங்கில ஆல்பபெட்டிலே H என்கின்ற 21H என்கின்ற ஒரு பிரிவு இருக்கிறது. அந்த பிரிவிலே யாராவது மக்களுக்கு தங்களுடைய கருத்துக்களை சொல்லுகிற போது அது எழுத்தினாலே இருக்கலாம், அல்லது வாய்ப்பேச்சினாலே இருக்கலாம், சைகைகளினாலே இருக்கலாம், ஏதாவது இலச்சினைகளை காண்பிப்பதாக இருக்கலாம், படங்களாக இருக்கலாம், ஏதாவது விதத்திலே அவர்கள் கருத்து பரிமாற்றம் செய்கிற போது அந்த நடவடிக்கை சமூகங்களுக்கிடையே அல்லது இனங்களுக்கிடையே ஒரு குரோதத்தை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குமாக இருந்தால் அது தண்டிக்கப்படக்கூடிய குற்றம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சட்ட ஏற்பாடு முன்னரும் சில தடவைகளிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது மிகவும் விரிவான ஒரு சட்ட ஏற்பாடு. நடந்து முடிந்த ஒரு வழக்கை பற்றி பேசலாம். JS திசநாயகம் என்கின்ற ஒரு மிக மூத்த உலக புகழ்பெற்ற ஊடகவியலாளர் பல வருடங்களுக்கு முன்னர் இலங்கையிலே கொழும்பு மேல் நீதிமன்றத்திலே இந்த குற்றச்சாட்டின் மீது வழக்கு தொடரப்பட்ட ஒருவர். திரு திசநாயகம் நார்த் ஈஸ்ட் ஹெரல்டு என்கின்ற ஒரு ஆங்கில சஞ்சிகையின் ஆசிரியராக இருந்தவர். அந்த சஞ்சிகை ஒரு சில மாதங்கள் தான் வெளிவந்திரும் இருந்தது. அதிலே நீதிமன்றத்திலே கொடுக்கப்பட்ட சாட்சியத்தின் அடிப்படையிலே 50 பிரதிகள் தான் அச்சிடப்படும். ஆகவே ஒரு ஆங்கில சஞ்சிகை 50 பிரதிகள் மட்டும் அச்சிடப்படுகிற ஒரு சஞ்சிகை. அதிலே கிழக்கு மாகாணத்திலே இராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த வேளையிலே இராணுவம் மருந்துகள் அனுப்பாமல் உணவுகளை குறைத்து அனுப்பி அந்த போரை அரசாங்கம் மக்களை ஒரு பட்டினிக்குள்ளாக ஆக்கி அந்த போரை நடத்தினார்கள் என்று அவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். கிழக்கு முற்றுமுழுதாக இராணுவ கட்டுப்பாட்டுக்கு வந்து சில வருடங்களுக்கு பிறகு இந்த கட்டுரை பிரசுரிக்கப்பட்டு நான் நினைக்கிறேன் 2.5 அல்லது 3 வருடங்களுக்கு பிறகு திடீரென்று அரசாங்கம் இந்த கட்டுரையின் அடிப்படையிலே அவரை கைது செய்து நான் தற்போது சொன்ன இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் 21H என்கின்ற சட்டப்பிரிவின் கீழே அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். நான் அவருக்காக மேல் நீதிமன்றத்திலே ஆஜராகியிருந்தேன். அவர்களுடைய குற்றச்சாட்டு, இப்படியான ஒரு கட்டுரை எழுதினால் அதனாலே சிங்கள மக்கள் கோபமடைவார்கள். கோபமடைந்தால் அது இனங்களுக்கிடையே ஒரு விரிசலை உண்டாக்கும், கோபதாபத்தை ஏற்படுத்தும், கைகலப்பாக முடியலாம் என்பதுதான் அவர்களுடைய குற்றச்சாட்டு. அப்படி நடக்கலாம் என்பதுதான் அந்த குற்றச்சாட்டு. திரு திசநாயகம் அவர்களுடைய விடயத்திலே அந்த சஞ்சிகையை பார்த்தவர்கள் 10 பேராவது இருப்பார்களோ தெரியாது. ஏன்னா 50 பிரதிகள் தான் அச்சிடப்படும், அதுவும் ஆங்கில மொழியிலே மட்டும். அதுக்கு மேலதிகமாக அது பிரசுரிக்கப்பட்டு 2.5-3 வருடங்களுக்கு பிறகு அப்படியாக எதுவும் நடக்கவில்லை என்பதும் ஊர்ஜிதமாகிவிட்டது. அது பிரசுரிக்கப்பட்டதாலே இனங்களுக்கு இடையிலே குரோதம் எதுவும் ஏற்படவில்லை என்பதும் ஊர்ஜிதமாக இருந்த ஒரு விடயம். ஆனால் நீதிமன்றம் அதை கவனத்திலே எடுக்காமல் இப்படியான ஒரு கட்டுரையினாலே இனங்களுக்கிடையே குரோதம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு இருந்தாலே போதுமானது, உண்மையாகவே நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற அடிப்படையிலே அந்த வழக்கிலே அவருக்கு 20 ஆண்டு கால சிறை தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. அவர் சார்பாக நான் மிக முக்கியமான சிலருடைய சாட்சியங்களை கூட நெறிப்படுத்தியிருந்தேன் அந்த வழக்கிலே. உதாரணமாக லங்கா சமசமாஜ கட்சியைச் சேர்ந்த முதலிலே பாராளுமன்றத்துக்கு தெரிவான ஒரு பௌத்த பிக்கு, அவர் ஒரு இடதுசாரி, தெற்கிலே இருந்தவர். அவர் சாட்சியம் அளித்தார். அப்படியாக எதுவுமே நடக்கவில்லை, இனங்களுக்கு இடையிலே இதன் காரணமாக குரோதம் எதுவும் ஏற்படவில்லை. திரு வாசுவ நாணயக்கார் அவர் சார்பாக சாட்சியம் அளித்தார். திருமதி மனோரி முத்தட்டுவேகம, கொல்விநாடு சில்வாவுடைய புதல்வி சரத் முத்தட்டுவேகமுடைய மனைவி, அவரும் சாட்சியம் அளித்திருந்தார். இவர்களுடைய சாட்சியங்கள் எல்லாம் நாங்கள் நெறிப்படுத்தியிருந்தோம். ஆனால் நீதிமன்றம் அவை எட்டையும் கணத்தில் எடுக்காமல் அவருக்கு 20 வருட சிறை தண்டனை கொடுத்தது. ஆனால் அவர் ஒரு புகழ்பூத்த ஊடகவியலாளராக இருந்த காரணத்தினாலே சிறையில் இருக்கிற போதே அவருக்கு ஒரு பெரியதொரு உலக விருதும்
பராக் ஒபாமா ஜனாதிபதியினாலே வழங்கப்பட்டது. அப்படியான சூழ்நிலையிலே சர்வதேச அழுத்தம் காரணமாக அவருக்கு மன்னிப்பு ஜனாதிபதியினாலே மன்னிப்பு வழங்கப்பட்டு அமெரிக்கா அவரை தன்னுடைய நாட்டுக்கு அழைத்திருந்தது. ஆனால் எல்லாருக்கும் அப்படியாக நடக்காது. இந்த சட்ட ஏற்பாடு மிக மிக மோசமான ஒரு சட்ட ஏற்பாடு. இதனை பாவித்து ஏதாவது ஒரு விடயத்தை சொன்னால் அதனை இனங்களுக்கு இடையிலே ஒரு வன்மத்தை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது என்று செயற்பட முடியும். இதனை மாறி மாறி வருகிற அரசாங்கங்கள் பெரும்பான்மை இனத்தவருக்கு எதிராக பாய்ப்பதே இல்லை. உதாரணத்துக்கு ஒரு பௌத்த துறவி ஒருவர் இருக்கிறார், இனங்களுக்கு எதிராக பேசுவார், களுத்துறையிலே அலுத்கமவிலே வன்முறையை தூண்டினார், அடிக்கடி அப்படியான செயலில் ஈடுபடுவார், சிறைக்கும் போய் வந்திருக்கிறார். ஆனால் அவர் பேசுகிற பேச்சுக்கள் எதுவும் இந்த சட்டத்தின் கீழே ஒரு அளவும் கொண்டு வரப்பட்டது கிடையாது. ஆகவே அவர்கள் யாருக்கு எதிராக இந்த சட்டப்பிரிவை உபயோகிப்பார்கள் என்பதை தாங்களே தேர்ந்தெடுத்து தான் உபயோகிப்பார்கள். பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு, சிங்களவருக்கு எதிராகவோ அல்லது பௌத்தர்களுக்கு எதிராகவோ இதனை உபயோகிப்பதில்லை. இது குறித்து நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். விசேடமாக இளைஞர்கள் இதை குறித்து அவதானமாக இருக்க வேண்டும். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்திலே இந்த இப்படியானது ஒரு பிரிவு இருப்பது துரதிஷ்டவசமானது. இது முற்றாக சட்டமே நீக்கப்பட வேண்டும். நீக்குகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்தவர்கள் அதனை செய்யாமல் இருக்கிறார்கள். ஆகவே இப்படியான காலகட்டத்திலே இதை குறித்து அவதானமாக இருக்க வேண்டும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நாங்கள் நினைவு கூறல்கள் அத்தியாவசியம் என்று சொல்லி நினைவு கூறுவதற்கான உரித்தை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறோம். அந்த நினைவு கூறுதல்கள் விசேடமாக எங்களுடைய மக்கள் சார்பாக ஆயுத போராட்டத்திலே ஈடுபட்டு மரித்தவர்களை நாங்கள் நினைவு கூறுகிற போது அது பயபக்தியாக ஒரு புனிதமான நிகழ்வாக நாங்கள் செய்ய வேண்டும். அதை ஒரு கேளிக்கையாக அல்லது ஒரு களியாட்டமாக செய்வது கட்டாயம் தடுக்கப்பட வேண்டும். அது அவர்களுக்கு நாங்கள் செய்கிற அவமரியாதையாக கூட இருக்கலாம். ஆகையினாலே விசேடமாக இளையவர்கள் இந்த விடயங்களிலே ஒன்று சட்டத்தின் பிடியிலே அகப்படாமல் இருக்க வேண்டிய ஒரு எச்சரிக்கை, மற்றது நாங்களாகவே எங்களுடைய சமூகமாக கூட நினைவேந்தல்கள் என்ன விதமாக புனிதமான ஒரு முறையிலே செய்யப்பட வேண்டும் என்பதிலேயும் அவதானமாக இருக்க வேண்டும். அதை கேளிக்கையாகவோ களியாட்டங்களாகவோ அந்த மாதிரியான ஒரு திசையிலே நாங்கள் கொண்டு செல்வது அந்த புனிதர்களை அவமதிப்புக்குள்ளாக்குகிற ஒரு செயலாக இருக்கும். ஆகையினாலே இந்த விடயங்களை குறித்து இந்த காலகட்டத்திலே அவதானமாக இருக்க வேண்டும். அது ஒரு பக்கம் இருக்க, அரசாங்கம் இப்படியான செயலில் ஈடுபடுகிறதை குறித்து நாங்கள் விசனமடைகிறோம். அரசாங்கத்துக்கு பாரிய அழுத்தத்தை நாங்கள் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் அரசாங்கம் அதை கண்டுகொள்வதாக இல்லை. இந்த சட்டத்தை நீக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை. அதுக்கு மாற்றீடாக ஒரு சட்டமூலத்தை கொண்டு வருவார்கள். அது இருக்கிறதை விட மோசமாக இருக்கும். நாங்கள் அதனை எதிர்த்தவுடனே அதனை கைவிடுவார்கள். ஆகவே இருக்கிற சட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இது அவர்களுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. ஏற்கனவே இப்பொழுது 3 தடவைகள் அப்படியாக புதிய சட்ட மூலங்கள் கொண்டு வந்து கைவிடப்பட்டிருக்கின்றன. இந்த அரசாங்கமும் அதைத்தான் செய்திருக்கிறது. ஆகவே அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லுகிறது, இந்த சட்டம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும். அது நீக்கப்படுகிற வரையிலேயே கூட இந்த சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது. இந்த சட்டம் நீக்கப்படும் வரைக்கும் அமுல்படுத்தப்பட மாட்டாது என்று பாராளுமன்றத்திலே ஒரு வாக்குறுதி கூட இன்றைக்கு 3-4 வருடங்களுக்கு முதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் அப்பட்டமாக மீறி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவோம் என்று சொன்னவர்கள் அதை நீக்கிற வரையில் அதனை உபயோகிக்காமல் இருப்பது அத்தியாவசியமான ஒரு விடயம். ஆகவே அரசாங்கம் சொல்லுவதொன்று செய்வதொன்றாக இருக்கிறது. இதனை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். பயங்கரவாத தடுப்புச் சட்டம் உபயோகிக்கப்படுகிற வேளைகளில் எல்லாம் எங்களுடைய குரலை அதற்கு எதிராக நாங்கள் உயர்த்த வேண்டும். அரசாங்கத்துக்கு இந்த சட்டத்தை உடனடியாக நீக்க வேண்டும் என்ற எங்களுடைய கடுமையான அழுத்தத்தை நாங்கள் தொடர்ச்சியாக பிரயோகிக்க வேண்டும். நன்றி.